தூக்கி வச்சு அவ்வளோதான். தலைவரோட அலைக்கா தூக்கி போய் தூக்கி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து தையல் மிஷின் வந்து வச்சுருப்பீங்க. அதுவும் மெரிட்டும் நிறைய பேர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எதனால் வந்து ஊசி உடையுதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் போயிட்டு நம்ம வந்து ஹாம்கோல் ஸ்கேலு அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்கேல் வகையில் வந்து எதுவுமே வந்து நம்ம வாங்கலை. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு மிஷின் ஊசி பூராத்தையுமே வந்து டப்பு 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 டப்புன்னு உடச்சிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் ஊசி பூரா உடச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன், மிஸ்டேக் வந்து மிஷினில் இருக்குது பாப்பா, நீ ரஃப் அடிக்கும் போது உடையுதுன்னா அதில் தான் உடையுது, நீ எதுவும் சரிப்படுத்துன்னு சொல்லிக்கிறேன். சரிம்மான்னு சொல்லிக்கிறா. அதை சரிப்படுத்துங்கண்ணா. சரிம்மா. இப்போ போயிட்டு மிஷின் ஊசி இல்லாதனால துணியே தைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு போய் மிஷின் ஊசி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சி கூட்டு போகிறேன். ஆமாம், போய் வந்து வேற எனக்கு மாடு ஓட்டி போகிற வேலை இருக்குது. சரி சரி வாங்க சீக்கிரம் போகலாம். சரிம்மா, போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ என்ன பண்ணுறீங்க? எப்போ வர கடைக்கு தான் வந்துக்கிறீங்களா? ரெகுலர் கஸ்டமராக அதனால போனஸ் கொடுத்துருவாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அதே கடை தான் பிரச்சனை. ஆம்கோல் ஸ்கேலு அப்புறம் கைக்கு ஸ்கேலு ஷாப்பீஸ் அங்கே எடுத்து உடஞ்சிச்சுன்னா திருப்பியும் ரிட்டர்ன் வந்து வாங்கி உடஞ்சிட்டு என்ன பண்ணுறேன் வந்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து லைனிங் எடுக்கிறேன். எடுங்க எடுங்க. நீங்கள் ஒரு கஸ்டமர் கூட இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து தேடி பார்த்து எடுக்கிறீங்க. ஆமாம், நம்ம தான் தேடி பார்த்து எடுக்கணும். லேஸ் வந்து வாங்கலாம், ஜாக்கெட்டுக்கு ஏற்ற லேஸு நிறைய லேஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு தேவையான லேஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம். சரிம்மா, ஒரு அழகாக இருக்கு. உனக்கு என்னெல்லாம் வந்து கீழே வைக்கிற சுங்கு. இது வந்து பூக்கள் வந்து பூ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்தில் இந்த தெரு இந்த தெரு மட்டும் தான் பூ கிடையாது. மல்லிகைப்பூ. இப்போ நான் ஜூஸ் குடிக்கவா? வெயில் ஆயிடுச்சு இல்லையா? வெயில் டைமில் எப்போயும் ஜூஸ் தான் குடிப்போம். அதெல்லாம் ஜூஸ் குடிக்கலாம் சொல்கிறோம். சாயந்தர டைமில் வந்து பானிபூரி பானி சாப்பிடலாம். வெயில் டைமில் சாப்பிட்டா அவ்வளோதான். சரி சரி ஜூஸ் குடிக்கலாம். என்ன ஜூஸ்? ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போயிட்டு சின்ன சின்ன பொருளாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கினோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆம்கோல் ஸ்கேல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இந்த இடத்துல 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு சொல்லிட்டு வந்து வைப்பாங்க. அப்போ வந்து ரவுண்டு வளைவு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதனால் வந்து சரி இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதேமாதிரி அம்மாட்டையும் சொன்னேன், சரி வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஆம்கோல் ஸ்கேல். அப்புறம் வந்து இது கைக்கு ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் வரைவாங்க கையில் வந்து, அந்த மாதிரி வரையறதுக்காக இது வந்து வாங்கணும். இது 2 ஸ்கேல் வந்து வாங்கணும். ஸ்கேல் ஆகிட்டே இது 2 மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லாமே வந்து சூப்பராக வந்து போடுவேன். அதுக்கப்புறம் ஜாக்கெட்டுக்கு தேவையான கொஞ்சமாக திட்டமாக, நம்ம அதிகமாக ஜாக்கெட்லாம் தைக்கிறது இல்லையா, அதனால் திட்டமாக வந்து காப்பர் லேஸ் ஒரு சாரிக்கு வந்து 2 மீட்ரு வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சாப்பீஸ் அன்றைக்கி 2 பாக்ஸ் வாங்கினது அம்மா வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சாப்பிடுவேன் அம்மா. நான் சீக்கிரம் ஆயிடுது சாப்பீஸ் வாங்குவோம், அதனால கேட்டேன். இல்லை, அது கீழே வச்சுட்டு நம்ம தெரியாமல் போய் வந்து மெரிச்சா டப்புன்னு தூள் தூளாக போயிடுது. அதை வச்சு திருப்பி எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து திருப்பியும் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஆனால் வந்து சாப்பிட்லாம் இல்லைப்பா. சாப்பிட்ரு இன்னும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஊசி சொன்னேன். இது வந்து 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஊசி கம்பெனி ஊசி தான். மொத்தம் 10 இருந்தது. 10ல் நேற்று வந்த உடனே ஒன்று போனி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து லைனிங் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஜாக்கெட்டுக்கு வந்து லைனிங் சத்தியெல்லாம் லைனிங் இல்லாமல் தான் வந்து ஜாக்கெட் எடுத்து கொடுத்தாலே. அதனால் வந்து நம்மளே வந்து லைனிங் வாங்கிட்டு வந்துடலாம், ஜாக்கெட் காசு தர பார்த்து மொத்தமாக சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சந்தியாவது, இது வந்து சத்யாவது, 2 பேருதுமே. அதுக்கப்புறம் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மிஷின் ஊசி பூராத்தையும் இன்னும் உடச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள் எத்தனை ஊசி உடச்சிக்கிறேன்னு. இது மிஷின் வாங்கின உடனே புதுசாக மிஷின் கூடவே வந்த ஊசி. இது அலுமினியம் ஊசி. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சில்வர் ஊசி, பித்தளை ஊசி, சில்வர் ஊசி. இது எல்லாமே பார்க்க போய் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா மிஷினை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறோமே. என் கூட வந்து 3 பேர் அக்கா வாங்கினா, அப்புறம் இன்னொரு அக்கா வாங்கினா, நான் வாங்கினேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது அப்படின்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ வந்து தச்சு திரும்பி வந்து ரஃப் அடிக்கும் போது டப்புன்னு ஊசி அப்புறம் உடஞ்சி போதான். அது எதனால தான் நான் தான் சொன்னேன், இல்லைம்மா இதை சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு 10 ஊசிக்கு வேலை பார்த்துட்டா உடச்சி கிடாச்சிட்டா. முதல் மிஷின் வாங்கும்போது ஒரு 7 ஊசி 8 ஊசியை கொடுத்தாங்க. அவங்க 5 ஊசி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்காயிட்ட கடை வாங்கி வேற வச்சாங்க. இப்போ நேற்று வாங்கி வந்த ஊசிலாம்
தான் ஒன்று போட்டாங்க. ஒன்று போனி பண்ணா அதுவும் போனி ஆயிடுச்சு. எல்லா ஊசி வந்து போயிடுது. ஒரு 7 ஊசி காட்டும் வச்சிட்டேன். நான் தான் சொன்னேன் ஜெயஸ்ரீ அந்த மிஷினில் எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும், ஏன்னா மாறி கீறி இருக்கும், அதனால தான் இப்போ குத்த பார்த்து போய் இடிச்சு சவுண்டும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்போ தான் உடையும் பூசி. சாதாரணமாக இருந்தாலும் உடையாது. நீங்கள் போய் நுழைட்டு அந்த மிஷினை கட்டியும் போய் நாங்கள் வாங்கின இடத்துல கொஞ்சம் செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி பாப்பாவுக்கு அதான் வேலையே. ஆமாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷினை கட்டி கட்டப்பையில் வந்து வைக்கலாம். வைக்கலாம். மிஷினுக்கு மெக்கானிக்கு வேலை பாருன்னா சூப்பராக பார்ப்பீங்க போலதான். என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பெல்ட்டை அவுத்துட்டு மிஷினை வந்து கழட்டுறோம். சரி சரி கழட்டுங்க. ஏற்கனவே கழட்டிக்கிறியா? இல்லைம்மா அங்கே போட்டதை பார்த்து உனக்கு யூகமாக செய்யலான்னு பார்க்குறேன். சரி கழட்டுங்க. இது கொஞ்சம் லைட்டாக நவுத்துனா இங்கே ஒரு இது ஒரு மாதிரி பின்னு மாதிரி இருக்குங்க, வந்து பாருங்களா. லைட்டாக பின்னு மாதிரி இருக்குதா என்ன பாப்பா? கொஞ்சம் வந்து மோட்டர் நெட் வந்து லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெட் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு தூக்கியாச்சு. அவ்வளோதான். தலைவரோட அலைக்கா தூக்கியாச்சு. தலைவர் அலைக்கா தூக்கிட்டியா? பாருங்க நான் ஆயில் போட்டது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சுத்தம் பண்ணு பாப்பா. சுத்தம் பண்ணணும். டஸ்ட்டில் எப்படி போய் ஏறி இருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் அதிகமாக ஊற்றுவியா? ஆயில் அது கொஞ்சமாக தான் ஊற்றுவேன், அதனால ஏன் இப்படி இதுன்னு தெரியல. இது மாரி இருக்கும் பாரு, ப்ரெஷ் மாரி, அது சுத்தம் பண்ண பாப்பா. இந்த பார்த்தீங்களா ஊசி? ஊசி கிடையாது, அது வேற. எதை பார்த்தாலும் எனக்கு ஊசி ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஏன்னா அதில் அதிகமாக உடச்சி போட்டுல அந்த மைண்ட் செட் பூரா அந்த சிந்தனை தான் இருக்கு உனக்கு. அந்த கரெக்டாக அந்த மெயின் வாட்டைக்கு உள்ளே போய் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2-3 ஊசி கிட்ட அந்த இது உள்ளே போய் வந்துச்சு. எடுத்துட்டியா? எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன், மற்றது எடுக்கல. ஒரு ஊசி என்னமோ எடுக்கவே இல்லை, அதை மட்டும் எடுக்கணும் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் பூ மட்டும் நிறையா வாங்க சொல்ல. ஜெயஸ்ரீ பூ இன்னும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு, ஆனால் ஒரு முழம் கூட உட்காந்து கட்டவும் மாட்டா, அது இதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் கட்டி கொடுத்தோம்னா நல்லா மாடலேஷனாக வச்சுக்குவா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் குண்டுமல்லாம் வந்து அம்மா வாசனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் குண்டுமல்லாம் வந்து சீக்கிரமாக கட்டிடுவேன், ஏன்னா அது வந்து பக்கு பக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். அந்த அரும்பு தான், மல்லிப்பூ தான் எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக கட்டுவேன். ஒன்று ஒன்றா கட்டுறேன். இந்த பூவை சீக்கிரமாக கட்டுறீங்க, 3 4 நாளாக வச்சு அடுக்கிற பூ அது லேட்டாக கட்டுவீங்க. ஆமாம், ஏன்னா பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது இல்லையா. இப்போ நான் நேற்று உட்காந்து கட்டினேன். எத்தனை மணி நேரத்தில் நான் கட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் கட்டலாம். சீக்கிரமாக கட்டிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குண்டுமல்லிப்பூ கட்டுறதுனா. மிஷினையும் வந்து காலைங்காட்டியமாக தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு கட்டப்பை நீங்கள் கொடுத்தனா எடுத்து அலைக்கா வச்சுன்னு தலைவரை கிளம்பிடலாம். சரிம்மா. அம்மா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து இதானே முள். ஆமாம்மா, மாடு ஓடி முறை இல்லையா, முள் வந்து குத்திச்சு எனக்கு. ஒரு நாள்லேருந்து 2 நாள்லேருந்து அப்படியே வலிச்சின்னு இது வின்னு அதை நான் எடுத்து அதுக்கு தந்த வேலை பார்த்தா தான் எனக்கு காலையில் நடக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முள் வாங்கி சொல்லுவாங்க. ஆமாம், யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலத்து பொருள் இதெல்லாம். எங்கள் அப்பா வச்சிருந்து நான் பார்த்துக்கிறேன், அதை விட நான் வந்து வச்சுக்கிறேன். எங்கேயும் இது விற்கல ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்து ஏரியாவிலையும் விற்கல, எங்கேயும் விற்கல. வந்து திண்டிவனத்தில் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு போன திண்டிவனம் போகும்போது அப்போ வாங்கிட்டு வந்து மறக்காதமே. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முள் வந்து குத்தி எடுக்கிறதுக்கு இந்த ஊசி. முள் எடுத்தோடனே கையில் வந்து நகம் இருக்கலாம், அது வந்து எடுக்க முடியாது. அதனால் இந்த வச்சு அழகாக அப்படி வச்சு எடுப்பாங்க, வந்துடும். ஒரு நேரத்தில் வந்து காது வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடு இல்லையா, அதுக்கு வந்து இந்த காது குறும்பி தெரியுதா, கரண்டி போல விட்டு சொல்லிட்டுவாங்க. ஆமாம், இது வந்து செட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஆடு மாடு வச்சிருக்கும். முக்கியமாக வீட்டில் இது இருக்கும். சில வீட்டெலாம், சில ஒருத்தவங்க வந்து வாங்க மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆடு மாடு காலில் வந்து முள்ளு கொத்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஆமாம், நான் எப்பயுமே நம்ம ஆட்டுலாம் முள்ளு கொத்த இதில் தான் எடுக்கணும் நான். அதுமாரி இப்போ நம்ம காலில் வந்து முள்ளு கொத்திருக்கு, நான் இங்கே எடுக்கிறேன். சரி, எடுத்து முக்கியமான அதுக்கு மருந்து போட்டால் தான் எனக்கு காலையில் நடக்க முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து காலில் இந்த முள்ளை வந்து சூப்பராக வந்து இப்போ ஒரு டெக்னிக் வச்சு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டேன். டாடா பாய்.